In a GP, the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term கொடுத்துட்டாங்க. அதாவது 9th termோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 6th termோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 12th termோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே கொஸ்டினை தமிழில் ரீட் பண்ணுறேன். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். 9th டேர்ம் 6th டேர்ம் வேல்யூ இது கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் அப்படியே எழுதிட்டு 12th டேர்ம் இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலா தெரியும், AR n-1 ஈக்குவல் டு TN அப்படிங்கிறத நமக்கு ஃபார்முலா இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ 9th டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, T9 ஈக்குவல் டு 32805 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் இது மொத்தத்தோட வேல்யூ தானே இது. ஸோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்போ AR n-1னா என்ன, இதுதான் n. ஸோ n-1னா 8. அப்போ AR 8 ஈக்குவல் டு 32805. இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 6th டேர்ம் சேம் ப்ரொசீஜரை 6th டேர்முக்கு பண்ணுறேன். 6th டேர்ம் 1215. அப்போ AR n-1னா 5. அப்போ AR 5 ஈக்குவல் டு 1215. இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது டிவைட் பண்ணுறோம் 1/2. ஈக்குவேஷன் 1 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ AR 8 டிவைடட் பை AR 5 ஈக்குவல் டு 3285 டிவைடட் பை 1215. அதை நான் போடுறேன். இது ஏ கேன்சல் ஆயிரும். R5 இருக்குது, இங்கே R8 இருக்குது. கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 3 இருக்கும். அதாவது R3 இருக்கும். அப்போ இதே கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிது, 27 கிடைக்கிது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். 243 அதாவது தேர்ட் டேபிளில் பண்ணேன்னா கீழே 243 651 கிடைக்கிது. அதேவே எகெயின் நான் தேர்ட் டேபிளில் பண்ணேன்னா 812187 கிடைக்கிது. எகெயின் அதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு 72927 கிடைக்கிது. எகெயின் அதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு ஃபைனலில் 27 கிடைக்கிது. அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போ R3யோட வேல்யூ என்ன, 27 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ R3 27. இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி LCM எடுத்து நம்ம எழுதலாமா, அப்போ தானே இது பண்ண முடியும், ஃபைன் பண்ண முடியும், R வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண முடியும். ஸோ நான் இப்படி எழுதுகிறேன். எழுதிட்டோம்னா அப்போ 3 பவர் 3 27 தான். ஸோ அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 3 பவர்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ R வேல்யூ தானே இதாக இருக்கும். ஸோ அதுதான் R ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அவர் R வேல்யூ இஸ் 3. தட் மீன்ஸ் ரேஷியோ இஸ் 3 அப்படின்னு சொல்லி நான் ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த Rஓட வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவள் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, செகண்டில் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டில் பண்ணாலும் செகண்ட் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ செகண்டில் பண்ணுறேன். ஈக்குவல் டு R பவர் 5 ஈக்குவல் டு 1215. இந்த Rக்கு பதிலாக நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது, 1215 டிவைடட் பை 243. இது ரெண்டு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு A வேல்யூ கிடச்சிச்சா, அவர் A வேல்யூ 5ன்னு கிடச்சிச்சு. ஸோ அதுதான். ஸோ இப்போ எனக்கு ஏவும் கிடச்சிருச்சு, ஆரும் கிடச்சிருச்சு. இப்போ 12th டேர்ம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அவர் A வேல்யூ 5, R வேல்யூ 3 கிடச்சிச்சு. அப்போ 12th டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ n 12ஆக தானே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். அப்போ T2 ஈக்குவல் டு AR n-1 அந்த ஃபார்முலாவில் அதாவது TN ஈக்குவல் டு AR n-1 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த வேல்யூஸை. அப்போ என்ன வரும், T12 ஈக்குவல் டு 5 × 3 12 - 1 12 - 1 11. ஸோ 5 × 3 பவர் 11. ஸோ இந்த 11 இதுதான் 12th டேர்மோட GP இதுதான் 5 × 3 பவர் 11. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே நம்ம எழுதி ஃபைனலாக நம்பர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 12th டேர்மோட வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம்.